எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியம் தானா? சரி, இன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணீங்களா? மகாலட்சுமி பூஜை. ஒரே ஒரு ஸ்லோகா மட்டும் சாண்ட் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி. 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 இப்படியே 108 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியோட அம்சம் தான். அப்படி இருக்கும்போது நாம நல்ல ஒரு முன்னுதாரணமா உலகத்தை வெல்லக்கூடிய பல்வேறு விதமான லீலைகளை புரிவது யாராருக்கு? ஒரு பெண் சக்தி தான். இந்த உலகத்தை தன் கட்டுக்குள்ளேயே வைத்து ஆட்டம் போடுறது அந்த அம்மனுடைய சொரூபம் தான். அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தான் சக்தியினுடைய ரூபம் என்பதை தாங்கி வாழும் பொழுது அந்த தாயினுடைய சொரூபமா நம்ம ஆன்ம சக்தியை உயர்த்தி நாமும் அந்த சக்தியா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற உணரும் பொழுது தவறுகள் செய்ய மாட்டோம். சரியான பாதையில முன்னேறி போய்கிட்டே இருப்போம். நான் சொன்ன கருத்தை நம்புறீங்களா? நம்பினா ஒரு லைக் கொடுங்க மறக்காம. சரியா? இப்போ ஒரு சின்ன கதைங்க. நம்ம குடும்பத்துல ஒரு 5 பெண்கள் இருக்காங்கன்னா இந்த உலகம் எப்படி சுத்துது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு சொல்ல போறேன். 5 பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 5 பெண்ணுமே ஒரு அம்சத்துல இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியினுடைய வடிவமா இந்த பிரம்மத்தை வலம் வரும். ஆனா எல்லாருமே சக்தியோட ரூபங்கள் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தியாகமும் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையும் நம்மளை இறைநிலைக்கு உயர்த்துது. ராட்சச கணங்களா இருக்கிறோமா, தெய்வ கணங்களாமா இருக்கிறோமா, தெய்வ குணமா இருக்கிறோமா, இது எல்லாம் எப்படி அப்படின்னா நம்முடைய அந்த பண்பு நலன்களை பொறுத்து இருக்கு. உண்மைக்கே நீங்களும் ஒரு தெய்வ சக்தியா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க? மன்னிக்க கத்துக்கோங்க, தவறுகளை மறக்க கத்துக்கோங்க, வாழ்க்கையில மேலும் மேலும் உயரணும் அப்படிங்கிற எண்ணங்களை மட்டும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. ஜொலிப்பீங்க. நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? 5 நிமிஷம் டெய்லியும் என்ன பண்ணுங்க? தீபம் ஏத்துங்க. கடமைகளை டெய்லி செய்யுங்க. தனியா உட்கார்ந்து பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஆத்மாவால எல்லாருக்கும் கெடுதல் செய்யாம நன்மை செய்யறத கடவுள் ரொம்பவே விரும்புறாரு. நாமும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாதான் இருக்கணும். சரியா? இன்னைக்கு எல்லாருமே சொல்லும்போது பொன் பொருள் வேணுமா அப்படின்னு கேட்டா அருள் வேணுமான்னு கேட்டா என்ன கேட்போம்? உன் அருளை கொடு, உன் அருளை கொடுன்னு கேட்கும் பொழுது பொருளும் தன்னாலே சேர்ந்து வரும். தாயே, என் வீட்டுக்கு உன்னுடைய வலது கரம் வைத்து, உன் வலது கால் வைத்து என் வீட்டுக்குள் புகுந்து வா. மகாலட்சுமி தாயாரே, அஷ்டலட்சுமி தாயாரே, அன்னையே, மூகாம்பிகா, பராசக்தி, ஆதிசக்தி, பார்வதி உமையே, நம்ம இந்த ஒரு பேர் சொன்னாலே போதும், அந்த ஆதிபராசக்தி அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுக்கு தன்னாலேயே வருவாங்க. வாழ்த்துக்கள்.